மயிலாடுதுறை அருகே உள்ள அடியாமங்கலம் பகுதியில் மூடப்பட்ட எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் ONGC நிர்வாகம் மேற்கொண்டிருக்கும் பராமரிப்பு பணிகளை நிறுத்த வேண்டுமென்று மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை அடியாமங்கலம் கிராமத்தில் ONGC கட்டுப்பாட்டில் 2 எண்ணெய் எரிவாயு கிணறுகள் உள்ளன. இங்கு கடந்த 2015ஆம் ஆண்டு எரிவாயு கசிவு ஏற்பட்டு அருகில் இருந்து பள்ளி மாணவிகள் மயக்கமடைந்தனர். அதனை பார்வையிட வந்த வட்டாட்சியரும் மயக்கமடைந்தார். இதனையடுத்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அடியாமங்கலம் கிணற்றில் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் தற்போது ONGC நிர்வாகம் அடியாமங்கலம் எண்ணெய் கிணற்றில் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் கடந்த 6 மாதங்களாக 8 எரிவாயு எண்ணெய் கிணறுகளில் மராமத்து பணிகளை ONGC நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தரங்கம்பாடி சாலையில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கிட்ட எந்த வேலையும் நடத்தக்கூடாது. ஏனென்றால் அங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரி இருக்கு, குடியிருப்புகள் இருக்கு. சேத்திரபாலபுரம் சட்டவிரோதமானது. அடிப்படை ஆவணங்களையே யாரும் பரிசீலிக்கல, அந்த வேலை நடந்திருக்கு. ஆகவே அதையும் நிறுத்த சொல்லி இருக்கிறோம். ONGC தொடர்ந்து வரம்பு மீறி செயல்படுமானால் மக்கள் திரள் போராட்டங்கள் பேரெழுச்சியாக இங்கே வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ONGC நிர்வாகம் மேற்கொண்டுள்ள பராமரிப்பு பணிகளை உடனடியாக கைவிடக் கோரி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினருடன் திராவிடர் விடுதலைக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் யுரேகாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.